10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 6.4ல வினா எண் 1 இந்த வீடியோல பார்க்கலாம். வினா பாருங்க. 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க. 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம், அதை நாம இங்க வரைஞ்சுக்குவோம். தரை வரைஞ்சுக்கலாம். இந்த மரத்துக்கு எதிரே ஒரு மரம் இருக்கு. அது இதை விட உயரமா இருக்கு. இந்த மரத்தோட உச்சியில இருந்து பார்வை கோடு வரைஞ்சுக்கலாம். இதுல இருந்து ஏற்ற கோணம் 45 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இறக்க கோணம் 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, மரத்தினுடைய உயரம் 13 மீட்டர். அதனுடைய உச்சியிலிருந்து எதிர இருக்க இந்த மரத்தினுடைய உச்சியினுடைய ஏற்ற கோணம் 45 டிகிரி. அதனுடைய தரையினுடைய இறக்க கோணம் 30 டிகிரி. இது 13ங்கிறதுனால இதுவும் 13 தான். இது ஏ, பி, சி, டி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாம இ போட்டுக்கலாம். நம்மகிட்ட 2 செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? கேள்வி என்ன? இரண்டாவது மரத்தினுடைய உயரம் சிடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நாம சிஇ கண்டுபிடிச்சாவே போதும். அதுல இருந்து நாம இடி கூட அதை கூட்டிக்கிட்டோம்னா சிடி கிடைச்சிரும். சரிங்களா? நாம முதல்ல செங்கோண முக்கோணம் ஏஇடில இருந்து டான் தீட்டா எடுப்போம். எதிர்பக்கம் பை கர்ணம். அதுல இருந்து ஏஇ கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஏசிஇங்கிற இந்த முக்கோணத்துக்கு டான் தீட்டா எடுப்போம். எடுக்கும்போது இதுல கண்டுபிடிச்ச ஏஇயோட மதிப்பை போட்டோம்னா ஈசி நமக்கு கிடைச்சிடும். பாருங்க தீர்வு. செங்கோண முக்கோணம் ஏஇடி இல் டான் தீட்டா எடுக்கிறோம். டான் தீட்டாக்கு முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க. டான் தீட்டா சமம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டான் தீட்டா. தீட்டாங்கிறது நமக்கு 30 டிகிரி. டான் 30 டிகிரி சமம் அதுக்கு எதிர்பக்கம் 13 பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ. டான் 30க்கு என்ன மதிப்பு? 1 பை √3 சமம் 13 பை ஏஇ. குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்குங்க. ஏஇ மேல போயிடும், √3 இங்க போயிடும். அப்படின்னா ஏஇ சமம் 13 √3. அடுத்து நமக்கு என்ன வேணும்? சிஇ தான் வேணும் இல்லையா? அப்படின்னா இன்னொரு செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லையா? செங்கோண முக்கோணம் ஏஇசி எடுத்துக்குவோம். இதுலயும் டான் தீட்டா எடுப்போம். டான் தீட்டாக்கு பதில் 45 டிகிரி இருக்கு. சமம் எதிர்பக்கம் சிஇ பை ஏஇ. டான் 45 1 இல்லையா? 1 சமம் சிஇ பை ஏஇ. அப்படின்னா ஏஇ எதுக்கு சமம்? சிஇக்கு சமம். சிஇ சமம் ஏஇ. சிஇ சமம் ஏஇ நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? என்னன்னு 13 √3. அதை எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. 13 √3. கணக்குல நமக்கு இரண்டாவது மரத்தின் உயரம் வேணும். அதாவது சிடி தான் இரண்டாவது மரம். அதன் உயரம் வேணும்னா சிஇ கூட இடிய கூட்டிக்கணும். சிஇ கூட இடிய கூட்டிக்கணும். சிஇ 13 √3 பிளஸ் இடி. இடிங்கிறது 13. 13 வெளியே எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டோம்னா இது √3 பிளஸ் 1 சமம் 13. √3ஓட மதிப்பு 1.732 கூட்டல் 1 சமம் 13 பெருக்கல் கூட்டினீங்கன்னா 2.732 பெருக்குவோமா? 2 6 3 9 3 21 கொண்டா மிச்சம் 2 3 6 6 2 8. 1 பெருக்குங்க. 1 2 2 1 3 3 1 7 7 1 2 2 கூட்டுங்க. 6 9 2 11க்கு 1 மிச்சம் 1 3 1 4 4 1 5 8 7 15க்கு 5 மீதி 1 2 1 3 புள்ளி வச்சுங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. சமம் 35.516 மீட்டர். இது இரண்டாவது மரத்தின் உயரம். நன்றி மாணவர்களே.